அனைவரையும் இந்த காலை நேரத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். 118ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 118ஆம் சங்கீதத்திலே 14வது வசனம். சபை நாம் சேர்ந்து சத்தமாய் இந்த வசனத்தை வாசித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 118, 14 சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். இந்த வேத வசனத்துல உங்க கரங்களை வச்சு, ஆண்டவரே எனக்கு பலன், எனக்கு மகிழ்ச்சியின் கீதமும் என் ரட்சிப்பும் நீங்க தான். உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். சபை நாம் அமரவே. சங்கீதம் 118, 14 கர்த்தராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான இம்மாத வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வசனத்தில் 3 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய பலனாயிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மகிழ்ச்சிக்குரிய கீதமாயிருக்கிறார், அவர் என்னுடைய ரட்சிப்புமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 3 பகுதிகளையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊர்ஜிதப்படுத்தி கொடுத்திருக்கிற, அடையாளமிட்டிருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவாராக. கர்த்தர் என் பலனாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு பலனாய் இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, சளைத்து போன நம்முடைய பிரயாணத்திலே, களைத்து போன நம்முடைய இந்த விசுவாச பிரயாணத்திலே, சஞ்சலப்படுத்துகிற இந்த உலக பிரயாணத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சோராதே, நீ தளர்ந்து போகாதே, நான் உனக்கு பலனாய் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மனிதனுடைய பலன் நமக்கு இல்லை, பணபலமும் நமக்கு இல்லை, ஞானமும் அறிவும் புத்தியும் சாமர்த்தியமும் என்கிற பலனும் நமக்கு இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் அதமாக்கிக் கொண்டு உனக்கு நான் பலனாயிருப்பேன். நான் உனக்கு பலனாய் இருப்பதை இந்த மாதத்தில் நீ உணர்வாய். ஹல்லேலூயா. உன் பட்சமாய் என்னுடைய பலன், உன்னிலே என் பலன் வெளிப்படுவதை நிச்சயமாய் நீ உணர்வாய். சோர்ந்து போனீர்களா? பலவீனப்பட்டீர்களா? வாழ்க்கையில் சஞ்சலப்படுகிறீர்களா? சிரமங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையை குறுக்கிட்டதா? மனநோவுகள் பலதும் வாழ்க்கையில் வந்ததா? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரு நாளும் உங்கள் இருதயத்தை தளர விடாதிருங்கள். கர்த்தர் நமது வலது மார்சத்தில் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பிரமிக்கத்தக்க விதமாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை, கர்த்தர் நமக்கு பலனாயிருப்பதை, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருப்பதை இந்த உலகம் பார்க்கும், நிச்சயமாய் பார்க்கும். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு பலனாயிருந்தால் தேவனுடைய ஜனம் அடையும் சிற்சில ஆசீர்வாதங்கள் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிப்பீர்களானால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதத்திலே 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன். கர்த்தரின் கன்மலையும், கர்த்தரின் கன்மலை, என் கோட்டையும், கர்த்தரின் கோட்டை, என் இரட்சகரும், கர்த்தரின் இரட்சகர், என் தேவனும், கர்த்தரின்
தேவன், நான் அடைக்கலம் போகும் என் துருகமும், கர்த்தரின் அடைக்கலம் என் துருகமுமாய் இருக்கிறார், என் கேடகமும், அவரன் கேடயமாய் இருக்கிறார், என் இரட்சணிய கொம்பும், இரட்சணிய கொம்புமாய் இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அவர் என் பலனாய் இருக்கிறபடியினாலே, அவரின் நம்பிக்கையாய் இருக்கிறபடியினாலே, அவரின் எதிர்பார்ப்பாய் இருக்கிறபடியினாலே, என் விசுவாசம் அவர் மேல் வைத்திருக்கிறபடியினால், துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி இந்த மாதம் நான் கூப்பிடுவேன். சத்தமிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் நமக்கு பலனாயிருந்தால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற, நான்கு திசையும் நம்மை நெருக்கி போடுகிற, நம்மை அழிப்பதற்கு, நம்மை சிதைப்பதற்கு எதிர்பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சக்திகளை எல்லாம் நிர்மூலமாக்கி உன்னை ரட்சிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இந்த மாதத்தில் இந்த மகிமையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணம் நம்முடைய பலன் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆமென். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பேன். என் பலன் உன்னோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, சத்துரு எனக்கு முன்பாக புறப்பட்டு வருகிறான். வலது பக்கம் இடது பக்கம் சத்துரு எனக்கு முன்னே சூழ்ந்திருக்கிற பொழுது நான் என்ன செய்வதற்கு? கர்த்தர் சொல்லுகிறார், சோராதே, அவனோடு இருப்பவரை பார்க்கலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், பலத்தவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அவரே உன் பலன். அவர் தன் தூத சேனை அனுப்பி தருவார். அவரே இறங்கி வருவார். 1,85,000 பேரை ஒரே வினாடியில் கொன்று போடத்தக்க ஒரு தேவ தூதனை உனக்காய் எனக்காய் அனுப்புவார். தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு கூட இருந்து நமக்காய் கிரியை செய்வார். அவர் ஒரு பரம சேனையை அனுப்பி தந்து நம்மை தப்புவிப்பார். இந்த உலகத்தின் சக்திகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். உலகத்தின் சத்துருக்கள், மாந்திரிகங்கள், பில்லிசூனியங்கள், நமக்கு எதிராய், நம் வேலைகளுக்கு எதிராய், நாம் செய்கிற பணிகளுக்கு எதிராய் சத்துருக்கள் தலை தூக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அஞ்சாதே, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், சத்துருக்கள் இல் பொருளாவார்கள். அதை உன் கண்களாலே பார்ப்பாய். நிச்சயம் அதை உனக்கு செய்வேன். என் கரத்தினாலே இவை எல்லாவற்றுக்கு நீங்கள் ஆக்கி உன்னை ரட்சிக்கிற கர்த்தர் நான் அல்லவோ? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, கர்த்தர் என் பலனாய் இருப்பார் என்றால் 27ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர். கர்த்தரின் ஜீவனின் அரணானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் என் அரண், கர்த்தர் என் பலன். ஆகவே நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். உலகத்திலிருந்து வரும் துர்ச்செய்திகளுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். துஷ்டன் என் வழியாய் புறப்பட்டு வந்தாலும் அஞ்ச மாட்டேன். காரணம், துஷ்டனாகிய பல்பிடுங்கப்பட்ட சிங்கமாய் புறப்பட்டு வருகிற சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போடத்தக்கதான பலன் என்னோடு இருக்கிறது. அது என் கர்த்தராகிய தேவன். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? ஆகவே யாருக்கு அஞ்சுவேன்? எதற்காக நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் பயப்பட வேண்டும்? யார் சொல்றத குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் எழுதுறத குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன பண்றாங்க அதை பத்தி நான் கவலைப்படுறதில்லை. எனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை குறித்து நான் அஞ்ச மாட்டேன்.
எனக்கு எதிராய் வருகிற பலவீனங்களானாலும் கஷ்டங்களானாலும் சோர்வுகளானாலும் நான் அஞ்சுவதில்லை. எனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற உலகமே புறப்பட்டு வந்தாலும் நான் அதுக்காக அஞ்ச போறதில்லை. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகாபே வரட்டும், எசபேலே வரட்டும், உலகத்தின் சக்திகள் எல்லாம் புறப்பட்டு வரட்டும், அஞ்ச மாட்டேன். நான் ஒரு நாளும் அஞ்சிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதா. நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதால். நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதால். கரங்களை தட்டி ஒரு கவி சேர்ந்து பாடுவோம். பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தெற்றினாத கோலினா. கர்த்தரே என்னோடு இருந்து நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். மாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதா. நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதால். நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதால். நான் அஞ்சே எந்த இயேசு என்னோடு இருப்பதால். கர்த்தரின் பலனாய் இருப்பதினாலே நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன், எந்த சக்திகளுக்கும் அஞ்ச மாட்டேன். அது மாந்திரிகமோ பில்லி சூரியமோ இந்த உலகத்தில் இருக்கிற எதிராளிகளோ யாரோ எவரோ எப்படிப்பட்டவரோ, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நிற்கிற சவால் விடுகிற பெலிஸ்தியனாய் இருந்தாலும் சரி, அமலேக்கியனாய் இருந்தாலும் சரி, நான் அஞ்சவே மாட்டேன். கர்த்தரின் பலனாய் இருப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பார். அஞ்சாத, எதற்கும் அஞ்சாதே, தேவ சமூகத்தில் தைரியமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஏசாயா 12:2 வாசிப்பீர்களானால் பைபிள் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனின் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் பலன் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். என் கர்த்தராகிய தேவனின் ரட்சிப்பு, கர்த்தரன் பலனாயிருக்கிறார், என் கீதமாயிருக்கிறார், என் ரட்சிப்பாயிருக்கிறார். ஆகவே உலகத்தில் கேட்கிறதான எந்த செய்திக்கு நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி நான் பயப்பட மாட்டேன், வியாதியை குறித்து பயப்பட மாட்டேன்,
என் வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எதற்கு நான் பயப்படுவதில்லை? காரணம் கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் வந்தாலும் எதுதான் வந்தாலும் இவ்வளவு தலை நிமிர்ந்து நிற்க காரணம் என்ன அப்படின்ட்டு இந்த உலகம் கேட்கும். அதற்கு காரணம் நம்முடைய அஸ்திவாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பலன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷனை நம்பல, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிற கர்த்தர் பேரில் பற்றதலாக இருப்பது நலம். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றதலாக இருப்பது நலம். நாசியில சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பாத என் நம்பிக்கை என் கர்த்தர், என் பலன் அவரே. ஆகையினால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, கடைசியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:13 வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய மனிதனை கொண்டு விதமாய் சித்தரித்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார், அவரே என் பலனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சர்வ வல்லமை உள்ள கிறிஸ்துவினாலே ஒன்றையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அது எதுவா இருந்தாலும் சரி, உலகத்தில் நான் செய்கிற வேலையா இருந்தாலும் சரி, ஏன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஊழியம் செய்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எந்த ஊழியத்தையும் எப்படியும் கர்த்தரால் பயன்படக்கூடிய அளவில் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. கர்த்தனை பலப்படுத்துவார். தேவனின் பலனாய் இருப்பார். எல்லாவற்றையும் சகலத்தையும் தேவனால செஞ்சு முடிச்சிருவேன், சாதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு தைரியம் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீ சோர்ந்து போகாத, உனக்கு பலன் நானே, உனக்கு பலன் நானே, உன் மகிழ்ச்சியின் கீதம் நானே. இந்த மாதம் முழுவதும் நீ பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பாய். இந்த மாதம் முழுவதும் என் ரட்சிப்பு, உன் ரட்சிப்பு கர்த்தரே, அவர்தான் நம்முடைய மீட்பராய் இருப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பலனையே நம்பி இருங்கள். கர்த்தருடைய பலனுக்காக காத்திருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கடுகு போல் சட்டைகளை அடித்து பறப்பார். தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்வார். கர்த்தருடைய பலன் நிச்சயமா நமக்கு உண்டா? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? உம்மை சார்ந்திருக்கும் பொழுது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். ஆம், நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தருடைய பலன் தரிப்பிக்கப்படும். சோர்ந்து போனார்கள், பிரமித்து போனார்கள், கலங்கி போனார்கள், அச்சமடைந்தார்கள். மேல் வீட்டறையில் கதவையும் பூட்டி உட்கார்ந்திருந்து விட்டார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நிச்சயமாய் பலனடைவீர்கள். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிற பொழுது, கர்த்தர் நமக்குள் இறங்கி வருகிற பொழுது, கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இறங்கி வருகிற பொழுது நாம் தானாய் பலனடைவோம். எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தரின் சாட்சிகளாகத்தான் இருப்போம். இந்த மாதம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அற்புதமான பிரயாணங்களை தேவன் நமக்கு தருவார். நாம் செய்கிற வேலையை தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய ஆவியான நம்மோடு கூட இருப்பார். இதுவரை இல்லாத நிலையில் நம்முடைய வியாபாரங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நம்முடைய தொழில்களை தேவன் ஆசீர்வதித்து தருவார். நாம் எதிர்பாராத நிலையில் கர்த்தர் நம்மை உயர்வுக்கு கொண்டு போவார். நீ எதிர்பாராத நிலையில் உன் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். தேவன் அதை செய்ய போகிறார். இது தேவனால் ஆகும் என்று விசுவாசியுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. சோராதருங்கள். நமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற கர்ச்சனை செய்கிற சிங்கங்கள் இருந்தாலும், பொல்லாத சக்திகள் இருந்தாலும், அவைகளுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் இந்த மாதம் நிலைப்படுத்துவார். கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். நம்புகிறீர்களா? எல்லாரும் அப்படியே தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி, தகப்பனே,
இந்த மாதம் என் பலன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? கைகளில் ஒன்றும் இல்லை, என்னில் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், காலி பாத்திரமா இருக்கிறியா? வெறுமையா இருக்கியா? யாருமே உதவி செய்யலையா? சொந்த பந்தங்களே நம்மோடு இல்லையா? உற்றார் உறவினர்களே கை கொடுக்கலையா? அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் கூட யான் கூட திரும்பி பார்க்கலையா? நீ சோர்ந்து போகாதே, நான் உனக்கு பலனாய் இருப்பேன். உனக்காக சகலத்தையும் செய்வேன். நீ என் பலனால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாய். கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். ஐயா, என் சரீரம் பலவீனப்பட்டு குத்துவிராக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை கர்த்தராகிய இயேசு பலப்படுத்துகிறார். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவர் மாற்றுகிறார். அவர் அற்புதம் செய்கிறார், அவர் அதிசயம் செய்கிறார். அடையாளம் தெரியாத ஒரு அறுவை சிகிச்சை தேவனால் நடக்கிறது. கர்த்தருடைய பலன் நமக்குள் இறங்குகிறது. கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்தவராகி எங்கள் செல்ல தகப்பனை, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகலத்தையும் தேவரீர் செய்து முடிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் பலனாய் இருக்கும் பொழுது நாங்கள் இனிமேல் தலை குனிவது இல்லை. இந்த மாதம் எங்கள் வாழ்வின் திருப்புமுனையாய் இருப்பதாக. ஆச்சரியமாய் எங்களை நடத்தும். உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, விதவித கஷ்டங்களை சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, தங்கள் சரீரங்களில் இருக்கிற பலவீனங்களை சொல்லி நித்தம் என் சரீரம் பலன் இழந்து போகிறது, குற்றுயிராகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐயா, ஒவ்வொரு நாளும் என் வாழ்வின் தேவைகள் என்னை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு இதை தாங்க முடியல ஐயா. என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை எப்படி நான் எதிர்கொள்வது எனக்கு தெரியாது ஐயா என்று சோர்ந்து போயிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் தமது வல்லமையினால், உம்முடைய பலனால் இன்று இடைகட்டுவீராக சுவாமி. உம்முடைய பலன் பிள்ளைகளாகி எங்கள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய பலனால் நாங்கள் தரிப்பிக்கப்படும்படி இன்று எங்களை தருகிறோம், இப்பொழுதே தருகிறோம். ஆசீர்வதியும். இந்த மாதத்தை ஜெயமாய் எங்களுக்கு மாற்றித்தார். பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூறுவோம், என்றும் அன்பு கூர்ந்திருப்போம், உம்மையே சார்ந்திருப்போம், உம் மார்பில் சாய்ந்திருப்போம். எங்களை ஆச்சரியமாய் நடத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.